இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. என்னையா ரூம்ல போட்டு அடிக்கிற? இந்த ஸ்னேகா யாருன்னு காட்டுறேன். என்னையும் டிகேவியும் உன்னால கனவுல கூட பிரிக்க முடியாது. ஐயோ இப்படி புலம்ப விட்டாளே. அக்கா என்னடி டிஃபன்? உன்னை கொன்னுடுவேன். மரியாதை இங்க இருந்து போ. நீங்க சாப்பிடுற வரைக்கும் விடக்கூடாதுன்னு மேம் சொல்லிருக்காங்க. போடி இங்க இருந்து. அக்கா போ. அக்கா சொன்னா போடி. அக்கா சொல்ற கேளு. என்னடி கலாட்டா பண்ற? ஒழுங்கா சாப்பிட மாட்டியா நீ? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணங்கட்டியும் வேணாம். நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒன்னும் நான் நல்லவன்னு பட்டம் கொடுக்க தேவையில்லை. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரூம்குள்ள கடை. முடியாது, நான் சாகுறேன். நான் பட்னி கடந்தே சாகுறேன். ஆனா சாப்பிட மாட்டேன். செல்வி, டிஃபன் வச்சாச்சுல, வா நாம போலாம். இவ தின்னா திங்கட்டும், இல்ல திங்கலன்னா பட்னி கடந்து சாகட்டும். வா வெளியே, கதவு பூட்டணும். ராஜி, நீ ஏன் இவ்ளோ கேவலமானவளா மாறினேன்னு எனக்கு தெரியல. நீ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் உட்கார்றதுக்கு செத்தே போலாம். ரொம்ப சந்தோஷம். அந்த துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறத விட இது புத்திசாலித்தனமான முடிவு. ஏன் ராஜி இப்படி மாறின? ஏன் இவ்ளோ சைல்டிஷா பிஹேவ் பண்ற? சில செவிடுகளுக்கு அன்பா தன்மையா சொன்னா புரியாது. அராஜகமா ஏதாவது பண்ணாதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புரியும். அது நீயே சொந்தமா வச்சுக்கிட்ட சூனியண்டி. அனுபவிடி. ஏச்சே நீ வா, இவ கிட்ட போய் பேசிக்கிட்டு. அக்கா 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 நில்லுங்கக்கா. அக்கா எங்க போறீங்க? நில்லுங்க. அக்கா நில்லுன்னு சொல்றல. நில்லுங்கக்கா. கேளுங்கக்கா. ஸ்னேகா போ உள்ள. போ உள்ள. ஐயோ என்ன விடு. சொன்னா கேளுங்கக்கா. ராஜி நீங்க இருந்து போ விடு ராஜி. முடியாது. ஏய் என்ன விடு. போ உள்ள நீ. போங்கறல. ராஜி தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போ. எனக்கு நீ வேண்டாம். நான் சொல்றத கேளு. அக்கா சொன்னா கேளு. ஐயோ நான் போக மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்க வேண்டாம். என்ன விடு. பெரியவங்க சொல்றத கேட்க மாட்டே. ஏய் ஸ்னேகா. ஐயோ ஓடி போ மேல. அக்கா நீங்க வாங்கக்கா. சொல்றது முடியாது. போங்கறல. முடியாது. நான் போக மாட்டேன். ஓடி. ராஜி ப்ளீஸ் ராஜி தயவு செஞ்சு நான் போ விடு. முடியாது. போ மேல. ராஜி நான் வர மாட்டேன்.
செல்வி கூட்டிட்டு போ. அக்கா சொல்ற கேளுங்கக்கா வாங்கக்கா. ராஜி ப்ளீஸ். ஐயோ விடுங்க, என்ன தயவு செஞ்சு விடு. அடங்கடி போடி. ஒன்னு விட போறதில்ல. ஏய் ராஜி யாருன்னு ஒன்னு காட்டுறேன், நீ போய் கையில எடுத்துட்டு வா. ஐயோ ராஜி, ஏன் ராஜி இப்படி கொடுமைப்படுத்துற? நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து நினைச்ச, ஆனா நீ பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்ன வேணாலும் என்ன திட்டு, அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. ஏய் கட்டடி. ஐயோ என்னது கட்ட போறீங்களா? ஐயோ என்ன விடு, எனக்கு வலிக்குது. என்னடா அண்ணே, இந்த வீட்டுக்கு வரதுக்கே மனசுல என்ன கஷ்டமா இருக்கு. என்னடா மனசு இல்ல கஷ்டமா இருக்குன்னு அப்புறம் எப்படா காதல்லாம்? ரேகா 2 நாளா எந்த கான்டாக்ட் இல்லாம இருக்கா. ஆபீஸ்க்கு வரல, உன்கிட்ட போன் பேசல. அவ இப்படிலாம் இருக்கவே மாட்டாடா, ரெஸ்பான்சிபிளாவே இருப்பா. ஆமாண்ணே. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. நான் போலீஸுக்கு போவேன். கால கட்டு. சரிம்மா. கால கட்டு. ஐயோ ராஜி, கன்ஃபார்மா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ சீக்கிரம் கட்டு. அம்மா வலிக்குதே. அங்க கோயில பொட்டு வச்சுதான் இப்ப பெருசாயிடுச்சு. ஏண்டா காதலிக்கிற பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறதுல ஒரு மேட்டரா? கல்யாணம் நீ தானே பண்ண போற, அப்புறம் என்னடா? ரேகா பார்த்து பேசிட்டல, கன்வின்ஸ் பண்ணிட்டல. அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டானே, அது பிரச்சனை இல்ல. ஆனா ராஜி தான் எங்க காதல ஓவர் அப்போஸ் பண்றாங்க. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுண்ணே. நான் தான் வரேன்ல, என்கிட்ட எப்பவுமே தன்மையா தான் பேசுவாங்க. பேசிக்கலாம் விடு. என்ன விட்டு நீ கொலையே பண்ணிடுவ போல் இருக்கே. என்னடி சொன்ன? கொலை பண்ணிடுவியான்னு கேட்டேன். கொலை பண்ணுவியா? நிச்சயம் பண்ணுவேன், கட்டாயம் பண்ணுவேன். இந்த குடும்பத்து கௌரவமா உன் காதலான் வந்தா கௌரவத்துக்காக கட்டாயம் கொலையும் பண்ணுவா இந்த ராஜி. அப்ப கொலை பண்ணிடு. சீரியஸா சொல்றேன், என்ன சாவடிச்சிரு. உன் கையால வளர்ந்ததுக்கு நான் செத்தே போலாம். ஏய் இங்க இவ்வளவு பாத்துக்கோ, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஏய் கையெடுறி. மறுபடியும் வந்துட்டானுங்க. ஏய் அவங்க வந்துட்டாங்கடி. யாரு? டிகேவா? டிகே என்ன தேடி வந்துட்டாரா? எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா வருவாருன்னு. இப்ப என்ன பண்ண போற? என்ன? ஏய் அடங்கடி. அண்ணனும் தம்பியும் என்கிட்ட உத வாங்கிட்டு போறதுக்கே வந்திருக்காங்க. ராஜீவ் சார் கூட வந்திருக்காரா? ராஜீவ் சார், டிகே, ஐயோ ஹெல்ப் மீ. ஏய் போடி. சரி கிளாஸ்ல எடுத்துட்டு வாடி. போடி. ஏய் வாய மூடு. சீக்கிரம் வாடி. வா. இந்தா போட்டுடி. போட்டு. இப்ப கத்துடி. யார் வந்து காப்பாத்துறான்னு பாப்போம். உன்னை அடிச்சு வளர்க்காம இனி விட போறதில்ல. ஏய் இவளை பாத்துக்கோ, நான் அந்த 2 சாத்தான்களையும் ஓட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா பாத்துக்கோ. ஹலோ மேம். ஹாய் ராஜி. உத வாங்குவேடா ராஸ்கல். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. எரும மாட்டு தொலை உனக்கு. உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குவா. மேடம் ப்ளீஸ். முதல்ல நீ அவனை வெளியில போ சொல்லு. இருங்க மேடம், கோவப்படாதீங்க. நாங்க இங்க தகராறு பண்ண வரல. ஸ்னேகாவை பத்தி விசாரிக்கலாம் தான் வந்தோம். ஸ்னேகாவை பத்தி விசாரிக்க நீங்க யாருங்க? ஸ்னேகா 2 நாள்ல ஃபோன் பண்ணல ராஜி. ஏய் நீ பேசாத, வெளிய போ. இல்ல, ஸ்னேகா 2 நாளா ஆபீஸ் வரல. அவளுடைய ஏகப்பட்ட ஃபைல்ஸ்லாம் பெண்டிங்ல இருக்கு. போனும் பண்ணி பார்த்தோம், சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அதனால தான் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டு போலாம் தான். ஸ்னேகா ஊர்ல இல்ல. ஊர்ல எந்த ஊருக்கு போனா எப்ப போனா என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. நீ யாரா? அவளுக்கு மாமனா மச்சானா? எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா அவ? இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் அவளோட சீனியர் ஆபீசர். என்கிட்ட சொல்லாம எப்படி? உன்னை விட சீனியர் உன் மாமனார். அவர்கிட்டயே அவ சொல்லிட்டா. இல்ல, அவர்கிட்ட சொன்னாலும் என்கிட்ட சொல்லாம போறது மரியாதையோ முறையோ கிடையாது. ஏன்னா அவளுக்கு சீனியர் நான் தானே. இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு போலனா என்ன பண்ணுவ? வேலையை விட்டு தூக்குவியா? வேலையை விட்டு தூக்கிக்கோ. ராஜி அன்னைக்கு கோயில நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஸ்னேகா எங்க இருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. இன்னொரு தடவை ஸ்னேகான்னு சொன்ன இழுத்து வச்சு அறுப்பேன்டா. அவ என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீ பாட்டுக்கு அவ நெத்தியில குங்குமம் வச்சிருக்க. அவ என்னடா கேட்க ஆள் இல்லாத அனாதை பொண்ணு நினைச்சியாடா? அன்னைக்கே உன் கைய முறிச்சிருக்கணும் நானு.
அவளும் நானும் லவ் பண்றோம் ராஜி. அடி செருப்பால. இத உன் அப்பா கிட்ட போய் சொல்லு. அவன் செருப்பு கட்டி உன்னை அடிப்பான். அத வாங்கிக்கிட்டு இங்க வா. பிஞ்ச செருப்பு இருக்கு, அத வச்சு உன்னை சாத்துறேன். மேடம் ப்ளீஸ், என்னங்க நீங்க இவ்வளவு கேவலமான வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வயசு பசங்க பழகுறாங்க, அத பெரியவங்க நாம தான் மேடம் புரிஞ்சுக்கணும். நீ என்னடா பெரிய நாட்டாம? உன் உடம்பே கழுவிக்கிறதுக்கு வக்கல்ல, அடுத்தவங்க உடம்ப கழுவுறதுக்கு வந்துட்டான். பொண்டாட்டிக்கு பயந்தவன். படா மேடம், இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் அசிங்கமா பேசுவேன். மரியாதை வெளியில போ. இல்ல அண்ணே வா போலாம். துவரகேஷ் நீ சும்மா இருடா. அண்ணே இது சரிப்பட்டு வராது, வா போலாம். துவரகேஷ், இது நம்ம கோபப்பட வேண்டியதானே கிடையாது. சைலண்டா இரு, நான் பாத்துக்கிறேன். ஸ்னேகா உங்ககிட்டே பத்திரமா இருக்கட்டும். யாரும் அவளை ஒண்ணும் பண்ணிடல. ஸ்னேகாவுக்கு இதான் பிரச்சனை, அவ எங்கேன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். அவன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால தானே கேக்குறோம். என்னடா உன் பொல்லாத அக்கறை? ஸ்னேகா ஊருக்கு போயிட்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். காது என்ன செவிடா உனக்கு? இல்ல, மேல ஏதோ கீழே விழற மாதிரியே இருக்கு. யாரோ காலால எட்டி வச்ச மாதிரியே இருந்தது. என்ன? ஏய் செல்வி மேம், அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல மேம், ஃபிளார் வாஷ் வச்சு தொடச்சிட்டு இருந்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல உன் சம்பளத்தை கட் பண்றேன். போடி உள்ள. எந்த ஊருக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சா? உங்க அண்ணன் தம்பி சங்காத்தமே வேணாம் தானே அவளை ஊரை விட்டு அமிச்ச. அவ எந்த ஊருக்கு போனா உனக்கு என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். யூ தி bloody main culprit. மேனேஜர் வேலை பாக்குறான்னு பொண்ணை நம்பி அனுப்புனா மாமா வேலை பாத்துக்கு தெரியறா. வரே, உன் மாமனார்கிட்டயும் உன் பொண்டாட்டிக்கிட்டயும் உன்னை அங்க வச்சு நாரா கேட்கிறேன்டா. அண்ணே இந்த அவமானம் போதும், வா போலாம். ஏய் நீயும் போடா. இன்னொரு தடவை இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், ஈவ் டீசிங்னு கேஸ போட்டு உன்னை பிடிச்சு உள்ள தள்ளுவேனா. காதல் பண்றானா காதல், தருதல பையன். 4 காசு சம்பாதிக்க வக்கில்லாதவன் அமுக்கறி மாதிரி இருந்துகிட்டு குசும்பு வேலை எல்லாம் பண்றியா நீ? இதுதான் நான் உன்னை பாக்குறதுக்கு கடைசி தடவையா இருக்கட்டும். இன்னொரு தடவை பார்த்த உன்னை ஏன் பிறந்தேன்னு நீ வருத்தப்படுவ. போடா வெளிய. இல்ல கேட்க மாட்டேன், வா. ஏய் போடா. வாணே. பேசுறாங்க. நீ தான் அவங்க உயிரை காப்பாத்த, ஏடா காப்பாத்த? அண்ணே விடுண்ணே, இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? ஸ்னேகாவை எங்கேயும் அமுச்சு வச்சிருக்காங்கடா. இல்லண்ணே, ஸ்னேகா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா, நிச்சயம் போக மாட்டா. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. இங்க பாரு, இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம். நீ கார்ல ஏறு, அப்புறமா யோசிக்கல அதை பத்தி. டேய் இங்க நின்னு என்னடா யோசிக்கிற? வாடா வாடா. துவரகேஷ், துவரகேஷ் என்னடா குழந்தை மாதிரி எழுதுகிட்டு? அண்ணே ஸ்னேகா அழக்கூடாது, எல்லாம் சரியாயிடும். அம்மா ராஜி, என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னியாமே? ஏம்மா அழற?
உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் செல்லம்மா வளர்த்த பொண்ணு சாகாம சாகடிச்சிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்க. நீ ஸ்னேகா விஷயத்துல எப்பவும் சரியாத்தான் நடப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நடந்ததை அழாம சொல்லுமா. ஸ்னேகா துவாரகேஷ் காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நான் அவளை கண்டிச்சேன். அவ என் கூடயே சண்டை போடுறா. அண்ணே, அவ என்கிட்டயே சொல்றா நாளைக்கு ஐஜியை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவ செஞ்சாலும் செஞ்சிருவான்னு. அதனால அவ கை காலை கட்டி போட்டு வீட்லயே ஹவுஸ் அரெஸ்டா வச்சிருக்கேன்னு. நீ செஞ்சது தப்பு இல்ல ராஜி. நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன், அவங்கள பிரிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ரைட்ஸை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். எப்படின்னு? அவன் நான் வளர்த்த பொண்ணுன்னு அவளை பூவா பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு. அழாத ராஜி. கண்ணீர் சில சமயம் நம்ம லட்சியத்தை பலவீனமாக்கிடும். அவ மேல வேகமா காத்தடிச்சா கூட நான் கலங்கி போயிடுவேன்னு. அதே மாதிரி அவளை கொசு கடிச்சா கூட என்னால தாங்க முடியாதுன்னு. ஒரு பெத்த பொண்ணாதான் நான் அவளை வளர்த்திருக்கேன்னு. நீ சொன்னதுக்காக நான் அவளை கட்டி போட்டிருக்கேன்னு. நீ செஞ்சது அம்மா கரெக்ட். என்னால தாங்க முடியலன்னு என்ன மன்னிச்சிருன்னு. ராஜி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ செஞ்சதுதான் கரெக்ட். நீ அவளை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவ ராகவ வீட்டுக்குள்ள மட்டும் போகக்கூடாது. அவ்வளவுதான். அவளை தண்டிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்னதான் எனக்கு உரிமை கொடுத்தாலும், என்னதான் நியாயம் கற்பிச்சாலும், நான் செஞ்சதை என்னாலேயே ஏத்துக்க முடியலன்னு. நான் ஒரு பாவி. ராஜி, போத நிறுத்துமா. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. நீ செஞ்சதுதான் கரெக்ட். நானா இருந்திருந்தா ஸ்னேகாவை அங்கேயே கொண்டு போட்டிருப்பேன். அந்த ராகவ வீட்டுக்கு மருமகளா போறதை விட ஸ்னேகா செத்து போறது எனக்கு சம்மதம். அண்ணே, நிஜமா தாமா சொல்றேன். மானம்தான் முக்கியம்னு ஒரு கொலையை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருந்துட்டு இருக்கேன். மறுபடியும் என் மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா நான் இன்னொரு கொலையை கூட செய்ய தயங்க மாட்டேன். அவளும் ஒன்னு மாதிரி தான் பிடிவாதக்காரி. அவ நினைச்சது செஞ்சே தீருவா. அண்ணே, பேசாம அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த துவாரகேஷை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வலியும் வேதனையும். என்ன முரடனாக்காத ராஜி. இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஸ்னேகா அந்த குடும்பத்துக்குள்ள போனா அவ என் பொண்ணுன்னு அந்த ராகவனுக்கு தெரிஞ்சா அவன் அவளை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? என் குழந்தைய உயிரோட கொளுத்திடுவான். அவ வாழ்க்கைய நரகமாக்கிடுவான். பெத்த பையனோட நியாயமான காதலை இத்தனை வருஷமா ஏத்துக்காத ஒரு முரட்டு முட்டாள் அப்பா அவன். என் குழந்தை எப்படி ஏத்துக்குவான்? ஸ்னேகாவை அவன் விட்டு வைப்பானா? சொல்லு ராஜி, சொல்லு. அப்போ இதுக்கு என்னதானே வழி? அண்ணே, நான் வேணும்னா அவளோட காதலை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறேன்னு உண்மையை சொல்லட்டுமா அண்ணே? நீ யாரு, அந்த ராகவன் யாரு, உங்க 2 பேருக்குள்ள என்ன பகை இருக்குன்னு அவகிட்ட உண்மையை சொல்லிடலாம் அண்ணே. தேவையில்லை. அப்புறம் என் பொண்ணு என்னையே வெறுத்துருவா. எந்த காலத்திலையும் நான் அவளுடைய அப்பங்கிறதும் நான் உயிரோட இருக்க ரகசியமும் அவளுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்னென்ன எந்த பக்கமும் என்ன நகர விடாம என்ன நரகத்துல தள்ளுறீ என்ன? நான் என்னென்ன பண்றது? ஸ்னேகா கிட்ட எப்படின்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது? ராஜி, இதுல சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாமா. ஸ்னேகா கிட்ட நீ ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கோ, தப்பு இல்ல. அவ அந்த காதலை மறக்கணும். எத்தனை நாள்ல அவளை நான் இந்த மாதிரி வீட்டுக்கு அவல்ல வைக்க முடியும்? அவ அந்த துவாரகேஷ மறக்கிற வரைக்கும் அவ வேலையை ரிசைன் பண்ண சொல்லு. அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்னால அதை செய்ய முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ இவ்வளவு கோழையா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட மனதைரியமோ என் மேல நம்பிக்கையோ இல்லை. இத பாரு, உன்னை நான் கடைசியா வான் பண்றேன். போய் ஸ்னேகா மனசை மாத்திட்டு அந்த நல்ல செய்தியோட இங்க வா. இல்ல இந்த கருணாகரன் ஜெயில செத்துட்டாங்கிற கெட்ட செய்தி வீட்டுக்கு வரும். அநேகமா இது நம்மோட கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம்.
எனக்கு பசிக்குது, சாப்பிட கொடு. ஏய் பசிக்குதாண்டி, போ சீக்கிரம் எடுத்து வா. சீக்கிரம் வா. எப்பவும் நீதானே ஊட்டி விடுவ, ஊட்டு. ஸ்னேகா, ஏண்டி இந்த பிடிவாதம், எதுக்கடி இந்த சண்டித்தனம்? உன் ராஜி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த துவாரகேஷ மறக்க கூடாதா? என்ன ராஜி, சாம்பார்ல உப்பே இல்ல? டக்கு டக்குன்னு ஊட்டு, என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டுட்டு இருக்க? இப்படியே நல்ல பொண்ணா இருக்கலாம் இல்லடி? நான் ஆக்சுவலா இப்போ உன் கையால சாப்பிடுறதே கெட்ட புள்ளையா இருக்கிறதுக்கு தான். என்னடி சொல்ற? ஆமா, நீ பாட்டுக்கு என்ன அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை திரும்ப அடிக்கணும்னா எனக்கும் தெம்பு வேணும்ல. ஊட்டு. உங்க 2 பேரையும் எதிர்த்து போராடுறதுக்கு என் உடம்புல தெம்பு வேண்டாம், எனக்கும் எனர்ஜி வேணும்ல. ஊட்டு. நீ இப்படிலாம் ஊட்டினா வேலைக்கு ஆகாது. நான் எதுக்கு காலைல ஓடின மாதிரி ஓடணும்? நான்லாம் ஓட மாட்டேன். உங்க 2 பேரையும் எப்படி ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. போதும். ஆமா, என்னது பிரவுன் கவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ரெசிக்னேஷன் லெட்டரா? என்ன ராஜி, திடீர்னு காமெடி எல்லாம் பண்ற? ரொம்ப திமிரடி உனக்கு. நான் உன் அத்தை. நீ என்ன விரட்டுறியா இல்ல நான் துவாரகேஷ விரட்டுறான்னு பொறுத்திருந்து பாரு. பாக்குறேன். இப்ப இத என்ன பண்றது? அப்படியே மென்னு முழுங்கிரவா? என்னம்மா, எந்த ஊர் உந்து? உளுந்தூர்பேட்டைங்க. உளுந்தூர்பேட்டையா? நான் உன்னை அடிக்கிற அடியில மவளை உளுந்தூர்பேட்டை தாண்டி போய் விழ போற பாரு. ஏய் என்னடி, என்னமோ ரொம்ப ஓவரா டயலாக் பேசிட்டு இருக்க. கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் சாப்பிட்டு செம்ம டயர்டா இருக்கேன். காலைல கையெழுத்து போடுறேன். 2 பேரும் வெளில போங்க, நான் தூங்கணும். நீ சாப்பாடு கேட்டப்போவே ஏதோ சிலுமிஷம் பண்ண போறேன்னு நினைச்சேன். நீ என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அந்த துவாரகேஷ் உனக்கு கிடைக்க மாட்டான்.